காத்திருக்கிற நீ இந்த காத்திருப்பின் சமயத்தில் அவருடைய வழிகளை நீ என்ன செய்யணும்? கை கொள்ளணும். சும்மா காத்திருக்க சொல்லல. நிறைய பேர் உபாசன்ற பேரில் நல்லா தூங்குவாங்க, அன்னைக்கு நல்ல ரெஸ்ட் எடுப்பாங்க. சிலர் அன்னைக்கு போய் துணி துவைப்பாங்க, சூப்பராக இருக்கும். வேதம் என்ன சொல்லுதுன்னா, உபவாசம். யாரோடு வாசம் பண்ண வேண்டும்? தான் வணங்குகிற, தான் ஆராதிக்கிற தேவனோடு வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நான் உபாசம் ஜெபம் பண்ணிட்டேன், தூங்குவோமே, யார்ட்டையும் பேசக்கூடாது, அதனால தூங்கணும். அடுத்து கொஞ்சம் வேலை இருக்குது, இந்த வேலையை முடிச்சிருவோமே உபவாசத்தில். எப்படி இருக்கும்? தேவன் உனக்கான காரியங்களை வாரி வாரி கொடுப்பார். முதல்ல தேவ சமூகத்தில் இருக்கிறதுனா என்னன்னு தெரியணும். காத்திருக்கிறது என்ன? 84 வயதான விதவை இரவும் பகலும் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தாள் என்று வேதம் சொல்லுது. யாருக்காவது தெரியுமா? அப்போ ஆலயத்தை விட்டு அவள் பிரியாமல் உட்கார்ந்திருந்தாள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் நாம் எங்கே இருப்போம் உபவாசத்தில்? குண்டணி சொல்கிறவங்களோடு கூட சேர்ந்து குண்டணி சொல்லுவோம், கோல் சொல்லுகிறவங்களோடு சேர்ந்து கோல் சொல்லுவோம். ஒருவேளை நீ சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அது தேவன் இதற்காக உன்னை தேவ சமூகத்தில் காத்திருக்க சொல்லவில்லை. நீ தேவ சமூகத்தில் அல்ல, வேற எங்கேயோ காத்திருக்கிறாய். காத்திருக்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, யாவின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். யா உன்னை காத்திருக்க செய்து உன்னை கடந்து போக செய்கிற வழி உத்தமர்களுக்கு இது நல்லது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களுக்கு அந்த வழி நல்லா இருக்கும். அப்போ தான் அவன் காத்திருப்பான். ஆனால் தேவனுக்குடைய சித்தம் இல்லாதவனுக்கு அது வேற எதையோ பண்ணும். கொஞ்சம் யோசித்துப்பாரு. இன்றைக்கு சத்தத்தை கேட்கிற நாம் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறோம்? யாராய் இருக்கிறோம்? நம்முடைய மனசாட்சிக்கு, நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு எல்லாம் தெரியும். நான் யார்? நான் என்ன பாவம் செய்கிறேன்? என்ன மீறுதல் செய்கிறேன்? என்ன அக்கிரமம் செய்கிறேன்? எப்படியாய் தேவனுடைய வார்த்தைக்கு மீறாக நான் யோசிக்கிறேன்? எப்படியாக என்னுடைய எஜமான்களுக்கு விரோதமாக நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது எல்லாம் நமக்கு தெரியும். தயவு செய்து ஒன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் எல்லாரும் நல்லவங்க தான். எப்போ நல்ல காரியம் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற போது அத்தனை பேரும் நல்லவர்களே. நம்முடைய குணம் எப்போ தெரியும் தெரியுமா? வெளி உலகத்துக்கு எப்போ தெரியும்? நம்முடைய தேவனுக்கு எப்போ தெரியும் தெரியுமா? நம்முடைய குணம் எப்போ உணர்ச்சி வசப்படுறியோ, எப்போ கோபப்படுறியோ, எப்போ நான் என்கின்ற எண்ணம் உனக்குள் வருகிறதோ, அப்போ உனக்கு தெரியும் நீ யார் என்பது. உனக்கு மட்டுமல்ல, உன்னை சார்ந்த அத்தனை பேருக்கு தெரியும். கோபம், நான் என்கின்ற எண்ணம், அடுத்தவர்களை அதிகாரப்படுத்த வேண்டும் என்கின்ற கிரியை, இது எல்லாம் நம்மகிட்ட இருக்கிற நேரம் நம்முடைய பாவம் நம்மை விட்டு வெளியில் போய் அடுத்தவனுக்கு தெரியும். எப்படி? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் வேணும்னா நம்ம சொல்லலாம், ஐயோ கோபத்தில் செஞ்சிட்டேன், விளையாட்டுக்காக செஞ்சிட்டேன் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் உண்மை என்பது தேவனுக்கு தெரியும். சர்வ வல்லமையுள்ள தேவன் அதை அறிந்திருக்கிறார். 2வது, உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற சத்துருவுக்கு தெரியும். 3வது, உன்னால் உபத்திரவம் அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இவ்வளோ பேர் சாட்சி இருக்கு. ஆனால் நம்ம மறதளிக்கலாம். தேவன் உன் உள்ளத்தையும் உன் எண்ணத்தையும் உன் கிரியைகளையும் அறிந்திருக்கிறார். உன்னுடைய உள்ளத்தின் எண்ணம், உள்ளத்தின் கிரிய, உன்னுடைய சரீரத்தின் கிரிய எல்லாம் அவருக்கு தெரியும். நீ அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் செஞ்சுட்டு பொய் சொல்லலாம். தேவன் பொய்யையும் பார்ப்பார், இந்த கிரியைகளையும் பார்ப்பார்.
பாவம் பெருகுது. அப்போ பிரிசியாசுவா ஒரு பொய்யை சொன்னோம், ஒரு தப்பை செஞ்சோன்னா தப்புன்னு ஒத்துக்கணும். பிரிசியாசுவா அதனால தான் தேவன் சொல்றார், நீ காத்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற வழி அது உத்தமர்களுக்கு அரண், எல்லாருக்கும் இல்லை. அப்ப நீ யார் அறிகிற அறிவு ரொம்ப தேவை. அல்லேலூயா.